ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலாக இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அம்முக்குட்டிக்கு இது நாள் வரைக்கும் தன்னோட அம்மா உயிரோட இல்லை அப்படின்னு மட்டுமே தெரிஞ்ச இடத்துல யாழினி இல்லை இது எங்கள் சித்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டிகிட்ட சொன்னாலும் அந்த இடத்துல ஏற்க மறுக்கிறாங்க. நம்ம அம்முக்குட்டி இல்லை இது எங்கள் அம்மா வேற, உங்கள் காவேரி சித்தி வேற அப்படின்னு தான் எங்கள் அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி யாழினிட்ட வழக்கடிச்சாலும் யாழினி கன்ஃபார்மாக இல்லை இது எங்கள் சித்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு நினப்பு வருது. அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது காவேரி மிஸ்ஸாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையும் வருது. தன்னோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற நினப்பில் இருக்காங்க. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நம்ம அம்முக்குட்டி இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு காரணமாக காட்டி நம்ம வீட்டில் இருக்கலாம், கண்டிப்பாக நம்மளுக்கு உண்மை தெரியும் சொல்லி அம்மு நினைக்க, சரி நீ வீட்டிலேயே இருடா தங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பர்மிஷன் கொடுத்துறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அம்முக்குட்டி நல்லாவே கிளவராக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். போய் தன்னோட தாத்தா கிட்ட போய் கேட்குறாங்க அம்முக்குட்டி, தாத்தா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார்? அப்பா என்கிட்ட என்ன சொல்லியிருந்தானா இது உங்கள் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பா கூட கேட்டேன், இதை பார்த்தா என்னோட காவேரி மிஸ் மாதிரி தெரியுதே என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ தான் அப்பா சொன்னார், காவேரி மிஸ் மாதிரி தான் உங்கள் அம்மாவும் இருப்பாங்கன்னு மட்டும்தான் சொன்னாரே தவிர்த்து காவேரி மிஸ் தான் என்னோட அம்மாவா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி கேட்க, அப்போ தாத்தா பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. ஏன்னா விஜய் ஏற்கனவே என்ன சொல்கிறேன்னா, காவேரி தான் உன்னோட அம்மானு சொல்கிறதுக்கு என்னால் முடியாமல் இல்லை தாத்தா, ஆனால் காவேரி என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு பிடிவாதமாக இருக்கிற நேரத்தில் அம்மா மனசில் ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கேன்னு சொல்லி விஜய் சொன்னது நினைக்கிறாரு நம்ம தாத்தா. இந்த இடத்துல தான் அம்முக்குட்டிகிட்ட கண்டிப்பாக உண்மையை சொல்லக்கூடாது, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே நினைக்கிறார் தாத்தா. அப்போ தான் தாத்தாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சரி நம்ம கிளம்பலாம், இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அம்முக்குட்டிகிட்ட வந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாரு தாத்தா. சரி தாத்தா தான் பதில் சொல்லலை, நம்ம போய் ராதா பாட்டிகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி ராதா பாட்டிக்கிட்ட போய் கேட்க போகிறாங்க. அங்கே போனதுமே, பாட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா இது உங்கள் அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ யாழினி ஏன் இந்த ஃபோட்டோவை பார்த்தா என்னோட சித்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்கிறா, என்ன பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி கேட்குறாங்க. தாத்தா என்னடானா ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அம்மா மாதிரி இன்னொருத்தரும் இருக்காங்களா, அப்போது அது காவேரி மிஸ் தானா, அதேபடி எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்க, அப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க இன்னும் இருக்கணுமே, என் பக்கத்துலேயே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ராதா கிட்ட கேட்குறாங்க. ராதாவும் இவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறியே, இந்த இடத்துல விஜய் இன்னும் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி இருந்தாலும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாளே அம்மோ அப்படின்னு யோசிச்சு, இங்கே பாருடா அம்மோ, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் உங்கள் காவேரி மிஸ்ஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ராதா சொன்னதை கேட்டதுமே பாவம் நம்ம அம்முக்குட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது என்னோட அம்மா வந்து காவேரி மிஸ் தானா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா உன்னோட அம்மா வந்து காவேரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு கொஸ்டினும் கேட்குறாங்க நம்ம அம்மா. அப்புறம் எங்கள் அம்மானா ஏன் கூட தானே பாட்டி இருக்கணும், ஏன் என்னை விட்டு தனியாக இருக்காங்க, அப்பா சொன்னாரே அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு, அப்புறம் எப்படி உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. அப்போ தான் ராதாவும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லைடா தாங்க உன்னோட அம்மா காவேரி மிஸ் தான், ஆனால் இப்போ ஏன் உங்க கூட இல்லைன்னா அவங்களுக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதனால் அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, நீ தான் அவங்களோட குழந்தைன்னு கூட அவங்களுக்கு தெரியாத அளவில் இருக்காங்க, அதனால தாண்டா தங்கம் உங்ககிட்ட உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அம்முக்குட்டி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம அம்முக்குட்டிக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது, நம்ம அம்மா தான் காவேரி மிஸ்ஸா, அப்போது ஏன் நம்மக்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு யாரோ மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போது நம்ம அம்மாவுக்கு உண்மை தெரியாதுன்னா நம்மளே உண்மையை சொல்லலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம அம்முக்குட்டி. சரி நம்ம போய் காவேரி மிஸ்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அம்முக்குட்டி. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம விஜய் என்ன பண்ணுறான்னா யாழினியை சாரதாம்மா வீட்டில் விட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வர நேரத்தில் தான் நம்ம அம்மு இனி அப்பா கேட்டால் தன்னோட அம்மா பற்றி கேட்டால் கண்டிப்பாக பதில் சொல்ல மாட்டார், அதனால நம்ம சாரதா பாட்டி வீட்டுக்கு போகிறது தான் நல்லது, அங்கே காவேரி மிஸ்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தன்னோட அப்பா வந்ததுமே, அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க,
என்னடா அம்மு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குப்பா, அதனால் சாரதா பாட்டிக்கு வீட்டுக்கு போகலான்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அம்முக்குட்டி கேட்க, நம்ம விஜயும் யோசிக்கிறாரு. விஜய் யோசிச்சாலும், "என்ன அம்மு இப்போ தான் நம்ம சாரதா பாட்டி வீட்டிலேருந்து வந்தோம், அதுக்குள்ளேயும் திரும்ப போகணுன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லைப்பா, எனக்கு ஒரு மாதிரியா வீட்டில் இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. சாரதா பாட்டி வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி வா, கூட்டிகிட்டு போய் விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே அம்முவும் ஜாலியாக கிளம்புறாங்க. எப்படி இருந்தாவது நம்ம உண்மை காவேரி மிஸ் கிட்ட நீங்கள் தான் என்னோட அம்மான்னு சொல்லி கையோட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம அம்மு. ஆனால் நடக்க இருக்கிறது என்னன்னு தெரியாமையே நம்ம சின்ன குழந்தையான அம்முக்குட்டி எல்லா இடத்துலையும் தன்னோட அம்மா எதிர்பார்ப்போட போகிறாங்க. இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றதா இனி வர எபிசோடில் ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க நம்ம யாழினி வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுமே இந்த விஷயத்த எப்படி இருந்தாவது நம்ம காவேரி சித்திட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் யோசிக்கிறாங்க யாழினி. ஏன்னா நம்ம அம்முக்குட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு யோசித்தாலும், நம்ம சித்தி ஃபோட்டோ தானே அவங்க அப்பாவோட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி நம்ம சித்திட்ட போய் கேட்கலாம், அவங்க தானே அது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி போகிறாங்க. அப்போ தான் போய் உண்மையை சொல்கிறாங்க யாழினி. "சித்தி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்." அப்படின்னு சொல்லி யாழினி கேட்க, "சொல்லுடா தங்கம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல, அப்போ தான் நம்ம யாழினி என்ன சொல்கிறாங்கன்னா, "இல்லை சித்தி, நான் அம்மு வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்போ அம்மு தன்னோட அம்மா அப்பா ஃபோட்டோவை எடுத்து காமிச்சா. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் தான் சித்தி இருந்தீங்க. உங்கள் ஃபோட்டோ தான் என்கிட்ட அம்மான்னு சொல்லி என்கிட்ட காமிச்சா சித்தி." அப்படின்னு சொல்லி, "அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க சித்தி? எங்ககிட்ட சொல்லவே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாழினி காவேரிட்ட கேட்க, "அப்படி என்ன மாதிரியான ஃபோட்டோ பார்த்த? நான் எந்த ஃபோட்டோவில், அதுவும் விஜய் கூட எப்படி இருப்பேன்?" அப்படின்னு யாழினி சொல்கிறாங்க. "இல்லை சித்தி, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அம்மு என்கிட்ட காமிச்சா. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கீங்க. நிறையா ஃபோட்டோ வச்சுருக்கா அம்மு." அப்படின்னு சொல்லவும் ஒரு மாதிரியாக குழப்பமடைகிறாங்க. எப்படி விஜய்கிட்ட என்னோடய ஃபோட்டோ போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம காவேரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, "இல்லை யாழினி, கண்டிப்பாக அது நானாக இருக்க முடியாது." அப்படின்னு சொல்ல, "இங்கே பாருங்கள் சித்தி, இதுதானே உங்கள் ஃபோட்டோ. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி." உடனே தன்னோட கையில் மறைச்சி வச்சுருந்த ஃபோட்டோவை யாழினி காவேரிகிட்ட காமிக்கிறாங்க. காவேரி அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கி பார்த்தா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம காவேரி. இது எப்படி இவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இது அவரோட வேலையாக தான் இருக்கும். இந்த மாதிரி அவர் ஏதாவது ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சு தான் இந்த மாதிரி நம்ம அம்முக்குட்டிகிட்ட சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு போல். இதனால தான் அம்முவும் தன்னை அம்மாவா வேணும் சொல்லி கேட்குறா போல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காவேரிக்கு கோபம் வருது. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக விஜய் வந்து அம்முவை கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு. அப்போ கோபத்தில் இருக்காங்க நம்ம காவேரி. கோபத்தோடு இருக்கிற காவேரி நேராக தன்னோட அம்மா கிட்ட அம்மா அம்மான்னு சொல்லிட்டு போயிடறாங்க. போனதுமே, "என்னடி இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்க, ஸ்கூலுக்கும் கிளம்பாம இப்போ இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கே, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சாரதாமா கேட்க, "இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் யார் இருக்கான்னு பாரு." அப்படின்னு சொல்ல, அப்போ சாரதாமாவுக்கு அதிர்ச்சி ஆகுறது. இந்த ஃபோட்டோ எப்படி நம்ம காவேரி கிட்ட கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக்குறாங்க. இவளுக்கு இன்னுமா இந்த ஃபோட்டோ பார்த்து ஞாபகம் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சாரதாமா கிட்ட காவேரி, "இங்கே பாருமா, விஜய் எந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தியா? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை அம்முக்குட்டிகிட்ட காமிச்சு இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு. இவ தான் உன்னோட அம்மான்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க கண்டு தான் என்கிட்ட அம்மு நீங்களே என்னோட அம்மாவா வந்துருங்கன்னு சொல்லி இவ்வளோ தூரம் நான் கேட்டிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான்." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ சாரதா, "என்ன எதுக்கெடுத்தாலும் விஜய் தம்பி மேலே கோவப்படுறதுலையும் பழி போடுறதுலேயும் தான் முதலாக இருக்கா, இவக்கிட்ட எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான், "இருங்க, நானே வீட்டுக்கு கிளம்புறேன், விஜய்கிட்ட போய் நான் கேட்குறேன்." அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த இடத்துல தான் சாரதாவும் கங்காவும், "வாங்க நம்மளும் சேர்ந்து போவோம், இவ என்ன கூத்து பண்ண போகிறாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு நேராக காவேரி பின்னாடியே விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் விஜயும் நம்ம அம்முக்குட்டியும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காவேரியும் சாரதா மற்றும் கங்கா வீட்டில் போய் நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு, "என்ன திடீர்னு இப்போ தான் அம்முவும் அங்கே வரதா சொல்லிட்டு இருந்தா, அதனால் கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ நீங்களே வந்துட்டீங்களே, என்ன திடீர்னு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க,
கொஞ்சம் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கோவத்தோட பேசுகிறாங்க. காவேரிக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு எவ்வளவோ பொறுத்து போனாலும் இப்போ காவேரி தன்னோட லிமிட்டை மீறி நடந்துக்கிறா. தன்னோட மாப்பிள்ளையான விஜயவே இப்போ இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவுக்கு கோவம் வருது. இதே மாதிரி தான் நம்ம விஜயை இவ்வளோ தூரத்துக்கு கேள்வி கேட்குறாளே, இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக விஜய் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அம்முக்குட்டி வாழ்க்கையும் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா உண்மையை சொல்ல துணிவாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.